எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், பாலஸ்தீன் அப்படிங்கிற 2 நாட்டுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 நாட்டுக்குள்ளே ஏன் சண்டை நடக்குன்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ஏன் நடக்குதுன்னு அப்படின்னு ஒரு சின்ன லைனாக சொல்லிட்டு, இப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் எந்த ஒரு ஃபோட்டோவோ, எந்த ஒரு வீடியோவோ வராது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஏன்னு நான் வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்ரேல், பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு பக்கத்தில் இருக்குது. பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப பறந்து விரிஞ்ச நாடெலாம் கிடையாது. ஒரு ஒல்லியான நாடு, ரொம்ப குறுகலான நாடு அப்படின்னு சொல்லலாம். பாலஸ்தீனில் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அவங்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இந்தியன் ஆர்மிஸுக்கும் சண்டை வர மாதிரி அங்கேயும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனில் காசா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இஸ்ரேல் ராணுவம் திடீர்னு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் ஏகப்பட்ட பாலஸ்தீன் தீவிரவாதிகள், அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பாலஸ்தீன் பொதுமக்களும் இறந்து போகிறாங்க. இதை பற்றி அப்போயே ஏகப்பட்ட நாடுகள் பேசினாங்க. அதனால் இஸ்ரேல் ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பாலஸ்தீன் பொதுமக்கள், நான் நார்த்தன் காசா, அதாவது நார்த்தன் பாலஸ்தீன் காசா அங்கே இருக்கிற பொதுமக்கள் சதர்ன் பார்ட் ஆஃப் தி பாலஸ்தீனுக்கு போயிருங்க. அதாவது இப்போ காசா அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் காஷ்மீர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, நீங்கள் கன்னியாகுமரி சைடு வந்துடுங்க. அதான் அவங்க ஊரில் சதர்ன் பார்ட் ஆஃப் தி பாலஸ்தீன் அந்த ஊர் பேர் என்னன்னா ராஃபா. அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பாலஸ்தீன் பொதுமக்கள் சதனை நோக்கி வராங்க. பாதி பேர் சென்ட்ரலில் இருக்காங்க. சென்ட்ரலில் இருக்க மக்களே சொல்கிறாங்க, இஸ்ரேல் ராணுவம், நீங்களும் சதர்ன் பார்ட் ஆஃப் தி பாலஸ்தீன் போயிருங்க, ராஃபாவுக்கு போயிருங்க, அங்கே வந்து நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், அது ரொம்ப சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பி பாலஸ்தீன் பொதுமக்கள் அந்த ராஃபா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதான் லாஸ்ட் எட்ஜ் ஆஃப் தி பாலஸ்தீன் சொல்லுவோம். அதுக்கடுத்து போனால் ஈஜிப்ட். ஈஜிப்டுக்குள்ளே உள்ளே போக முடியாது. அவங்க மிகப்பெரிய சோர்லாம் கட்டி அதில் எலக்ட்ரிக்ஸாக தான் அடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட எண்ட் பாயிண்ட். இப்படி இருக்கிற நிலைமையில் நேற்று நைட்டு திடீர்னு இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன் மேலே குண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் 60 தடவைக்கு மேலே குண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 45 பேர்த்துக்கு மேலே உடல் கருகி இறந்துட்டாங்க. அதுலேயும் மேக்ஸிமம் குழந்தைங்களும் பெண்கள் தான். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தால் எங்களுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் இந்த வாட்டி, ஆமாம் இதை நாங்கள் தான் பண்ணோம், பட் நாங்கள் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகளை தான் கொல்ல பார்த்தோம், பை மிஸ்டேக்காக அது இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்காண்டி ஒரு கமிட்டி அமைச்சு இதில் எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காசாவில் அட்டாக் நடக்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹூ வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நாங்கள் ஹமாஸ் அமைப்பினரை முழுசாக அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நாங்கள் எந்த விளைவுனா கொடுத்து அவங்கள முழுசாக அழிப்போம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சொல்லுவார். அதுக்குன்னு இப்படியா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குழந்தைகள், பெண்கள் உடல் கருகி, நீங்கள் ட்விட்டர் அதாவது எக்ஸு அதில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. சும்மா நீங்கள் ராஃபா அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. நான் அதனால தான் அந்த வீடியோவோ எந்த ஃபோட்டோவோ அந்த வீடியோவில் போடல. ஏன்னா ஏகப்பட்ட குழந்தைகள் அவங்க அம்மா அப்பாவை இழந்து, இல்லை ஏகப்பட்ட அம்மா அப்பா அவங்க குழந்தைய இழந்து, சிலர் அவங்க மனைவி இழந்து, சில கணவனை இழந்து உடல் கருகி. ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஒரு குழந்தையோட உடலை வச்சுட்டு இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ. பட் அந்த குழந்தைக்கு தலை இல்லை. இன்னொரு வீடியோவில் ஒரு ஆள் காருக்கு அடியில் சிக்கியிருக்க மாதிரி இருக்கார், பின்னாடி தீ எரிஞ்சிட்டு இருக்கு. அவரை காருக்கடியிலேருந்து இழுக்கிறாங்க. உடல் வந்து இடுப்புக்கு மேலே ஃபுல்லாக சாம்பலாயிருக்கு. பாலஸ்தீன மக்கள் என்ன தான் தப்பு பண்ணாங்க அதான் எனக்கு புரியல. ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து அவங்களோட நாட்டில் இப்போ அவங்களே ஒரு அகதி மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட நாட்டில் இருந்து நீங்கள் இன்னும் போங்கன்னு சொல்லி எட்ஜ் ஆஃப் த பாயிண்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அங்கேயும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. இருக்கிறதுக்கு டென்ட்டு, அடுத்த சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. திடீர்னு விற்குது, தண்ணி கிடைக்குமான்னு கேட்டால் தெரியாது. நம்ம இப்போ ஒரு செகண்ட் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அங்கே மக்கள் கிட்டத்தட்ட 8 மாதமாக கரண்ட் இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன், அவங்க எப்படி ஃபோன் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. ஒரு சின்ன ஒரு டேப்லெட் மாதிரி ஒரு சோலார் பேனல், அதிலேருந்து ஒரு 7-8 வயரை விட்டு ஜாயின் பண்ணி
அது எட்ஜில் வந்து அந்த சி டைப் பண்ண கனெக்ட் பண்ணி அது மூலயமா சார்ஜ் ஏற்றி ஃபோனை சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்க. சிலர் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன், ஷேர் பண்ணால் உனக்கு தாங்க காசு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என் வீடியோ மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி யார் இதை பற்றி வீடியோ போட்டிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம மதன் கோரி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரிய வைங்க. ஏன்னா இன்றைக்கி பாலஸ்தீன் நடக்கிறது நாளைக்கு வேறு நாட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஏன் நம்ம நாட்டில் கூட நடக்கலாம். அதில் ஒரு 40 வயசு இருக்கும் ஒரு அம்மா, அவங்க வந்து அழுகுறாங்க ஒரு வீடியோவில். நான் வந்து நேற்று என் ஹஸ்பண்டோடு இருந்தேன், என் அங்கிளோட இருந்தேன், இன்றைக்கி அவங்க 2 பேருமே கருகி போயிருக்காங்க. எங்கே மற்ற நாடுகள்லாம் எங்களுக்கு உதவ மாட்டேங்கிங்களா, நாங்கள் அனாதை மாதிரி நிற்கிறோம் எங்கள் நாட்டில் அப்படின்னு கதறாங்க. ஸோ இத்தனை நாள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த அமெரிக்கா இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஐநா சபை UNO அவங்களும் இஸ்ரேலோட இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்படி உலகமே கொந்தளிச்சிட்டு இருந்தாலும் இஸ்ரேல் அங்கே நடக்கிற தாக்குதலை நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க சமயத்தில், நீங்கள் கேட்டுட்டு இருக்க சமயத்துலேயும் அங்கே குண்டுகள் போடப்பட்டுட்டு தான் இருக்குது, ஏகப்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை பற்றி ஏகப்பட்ட பேர் தெரியாமல் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நான் ஷேர் பண்ணி என்னடா ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படி இல்லை. ஏகப்பட்ட மக்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு மற்ற நாடுகளும் அதுலேருந்து விலகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லது நடக்கலாம். எஸ், இஸ்ரேல் பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க தீவிரவாத அமைப்பு கொள்றதுக்கு தான் பண்ணுறாங்க. அதுக்குன்னு எத்தனை உயிர்கள், கிட்டத்தட்ட இது வரைக்கும் 35,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இறந்துருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி 2 வேணால் பண்ணலாம். ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பற்றி யார் பேசினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு ஸ்டோரி ட்விட்டரில் இருந்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஏதேதோ இங்கிலீஷ் படத்தெல்லாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி அதை பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதெல்லாம் விட்டுட்டு ப்ளீஸ் கொஞ்சம் பாலஸ்தீன மக்களுக்காண்டி இதை பண்ணுங்கள். 2வது விஷயம், அவங்களுக்காண்டி ப்ரே பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளால் முடிஞ்சது பாலஸ்தீன மக்களுக்கு இந்த 2 மட்டும் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எதிர்ப்பு காட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இதை பற்றின விஷுவல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ட்விட்டரில் போய் சும்மா ஃபாரா அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வரும். பட் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும்னு நான் அப்பயே சொல்லிக்கிறேன். ஸோ பை ஹேண்ட்ஸ்.